எவ்ரிவன், வெல்கம் டு அவர் குணா விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ங்க. அதாவது ஒர்க் ஃப்ளோரில் வந்து ப்ரோக்கன் லிங்க்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கஷ்டப்படுவாங்க. அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் மூலமாக இது ஒரு ப்ராக்டிஸ்க்கான வெப்சைட் ஜேக்வாரின்றது. இதில் நம்ம எத்தனை அதாவது ஏ டேக்கில் இருக்கிற லிங்க்கை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏ டேக்கில் இருக்கிற லிங்க்கில் எத்தனை வந்து ப்ரோக்கன் லிங்க்ஸாக இருக்குது. அதாவது சக்ஸஸ் கோட் 400க்கு மேலே வந்தாலே அது ப்ரோக்கன் லிங்க்ஸ். 400 வந்தால் சக்ஸஸ், 404 நாட் ஃபவுண்ட். ஸோ உங்களுக்கு இந்த சக்ஸஸ் கோடு பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கோடை வச்சு தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். இதில் ஒரு எத்தனை லிங்க், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு 200 லிங்க் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். 200 ஹெச்எஃப் லிங்க் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் எத்தனை ப்ரோக்கன் லிங்க்ஸாக இருக்குது, அதாவது எத்தனை வந்து ரீடைரக்ட் பண்ண மாட்டேங்குது, அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்றத நம்ம ஆட்டோமேஷன்லேயே வச்சு அழகாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல இதில் எத்தனை லிங்க் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் எத்தனை நம்ம ப்ரோக்கன் லிங்காக இருக்குது, அது எந்த லிங்க் முதற்கொண்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்ம வந்து விஎஸ் கோடில் பைத்தான் வச்சு செலினியமில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் broken links.pyன்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரில் நான் இப்போ டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். வழக்கம் போல் இனிஷியலேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். முதல் ஸ்டெப்பு வெப் டிரைவர் தான் இம்போர்ட் பண்ணும். அப்புறம் டைமை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டைமை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே ஸ்பேஸ் விடணும். இம்போர்ட் டைம். ஓகேங்களா? டைம் இம்போர்ட் பண்ணியாச்சா? ஆமாம். அப்புறம் ஃப்ரம் செலினியம் எப்போவுமே நம்ம 2 இம்போர்ட் பண்ணக்கூட 3வது ஒன்று இம்போர்ட் பண்ணுவோம். என்னென்னா காமன் பைன்னு சொல்லிட்டு அந்த பையை இம்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வெப் டிரைவர் டாட் காமன் டாட் பை இம்போர்ட் பை, அவ்வளோதான். இந்த பையை இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த பையை இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ரெக்வஸ்ட்டுன்ற ஒரு இது இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெக்வஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் புதுசாக நான் என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னா ரெக்வஸ்ட் அப்படின்றத புதுசாக இம்போர்ட் பண்ணியிருக்கேன். செலினியம் வெப் டிரைவரை பொறுத்த வரைக்கும் ரெக்வஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பைத்தானில் அதுக்கப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக இந்த ரெக்வஸ்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல் இனிஷியலைஸ் ப்ரௌசரை இனிஷியலேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கு டிரைவர் அப்படின்ற வேரியபிள் வழக்கம் போல் நம்ம பண்ணுறது தான். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டவர்களுக்கு இந்த டிரைவர்னா என்ன, எதுக்கு இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் எல்லாமே தெரியும். ஸோ டிரைவர் ஈக்குவல் டு வெப் டிரைவர் டாட் க்ரோமில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல்லாம் தனியாக நான் யூஆர்எல் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டிரைவர் டாட் கெட், அந்த கெட்டுக்குள்ளே அந்த யூஆர்எல் அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிட்டுக்கப்புறம் விண்டோஸை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டிரைவர் டாட் மேக்ஸிமைஸ் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நான் விண்டோஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் லிங்க்கை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், ஜஸ்ட் இது ஒரு வேரியபிள் தான். இந்த லிங்க்ஸ் அப்படின்ற வேரியபிளில் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் எலமெண்ட்னு யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். ஏன் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வெப்சைட்டில் டேக் நேம் அப்படின்ற ஹெச்எஃப்ல கொண்ட லிங்க் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ எலமெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணோம். எலமெண்ட்னு யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பை டாட் டேக் நேம் அப்படின்ற ஒரு கீவேர்ட். இந்த டேக் நேம் அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்ற டேக் நேமில் இருக்கிற எல்லா விதமான லிங்க்கையும் இது வந்து ஃபைண்ட் பண்ணி கொண்டு வரும். அதுக்காக இந்த டேக் நேமில் நான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹெச்எஃப்னு சொல்லிட்டு HTMLல ஒரு ஃபார்மெட் இருக்குது. HTML ஃபார்மெட்டில் ஹெச்எஃப் அப்படின்னா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுது நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் டோட்டல் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்கிறேன். டோட்டல் லிங்க்ஸ் அப்படின்ற வேரியபிளை செட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்ஸோட லென்த்தை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா எத்தனை லிங்க் இருக்குது நம்மளுக்குன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த லிங்க்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள் நான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வேரியபிள் நான் இங்கே அதோட லென்த்தை நான் இங்கே எடுத்துக்கிறேன். டோட்டல் லிங்க்ஸ்
ஓகே, டோட்டல் லிங்க்ஸோட லென்த்தை நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட், நம்ம சேவ் பண்ணி வச்சு அந்த டோட்டல் லிங்க்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் லிங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த லென்த் எத்தனை இருக்கோ, இப்போ அந்த வெப்சைட்டில் எத்தனை லிங்க் வேணால் இருந்துட்டு போதுங்க, ஒரு 200 300 1000 இருந்தால் கூட அந்த லென்த்து எவ்வளோன்னு அழகாக இது ஃபைன் பண்ணி கொடுத்துரும். 400னா சக்ஸஸ், 404 நாட் ஃபவுண்ட். அந்த 404 இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோடோட நமக்கு ஃபைன் பண்ணி எந்தெந்த லிங்க்லாம் நாட் ஃபவுண்டுன்றது ஆட்டோமேஷன்லேயே நம்ம ஈஸியாக ஒரு வெப்சைட்டோட அனலைசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணியாச்சு. அந்த டோட்டல் லிங்க்ஸை பிரிண்ட் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இதை லூப் மூடில் தான் நான் போட போகிறோம். எல்லா லிங்க்கையும் நம்ம ஒவ்வொரு வாட்டி டச் பண்ணி முடியாது இல்லையா, அதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லிங்க்கும், இப்போ 100 லிங்க் இருந்துச்சுன்னா 100 லிங்க்கையும் கிளிக் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் வந்து 400 இருந்தால் விட்டுரு, 400க்கு மேலே இருந்தால், பிகாஸ் 404 இஸ் ஏ நாட் ஃபவுண்ட், அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம், அது ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸ். ஸோ அந்த லிங்க்ஸை மட்டும் எனக்கு ஃபைன் பண்ணி அந்த லிங்க்கை எனக்கு கீழே வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு தான் நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோமேஷன் மூலமாக பல ப்ராடக்ட் வந்து தப்பிச்சிருக்குங்க. இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ரோக்கன் லிங்க்ஸை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டுட்டோரியல். இப்போ ஒரு 200 லிங்க் இருக்குன்னா அதில் 4 லிங்க் வந்து ப்ரோக்கன் லிங்காக இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோமேஷன் கோடை வச்சு அழகாக அந்த 4 லிங்க்கை மட்டும் பிக் பண்ணி வச்சு அதை நம்ம சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த கோடை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த 400 அப்படின்னா சக்ஸஸ் ரேட், 404 நாட் ஃபவுண்ட். 404 அப்படின்ற வர அந்த ஸ்டேட்டஸ் கோடை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னா ஒரு ஃபார் லூப் வச்சு தான் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த டோட்டல் லிங்க்ஸை வந்து நம்ம எஃப் போட்டு எழுதிக்கலாம், அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, டோட்டல், மறுபடியும் டோட்டலுக்கு இ போடுறேன்னா டோட்டல் ஏ, டோட்டல் LINKS, டோட்டல் லிங்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த டோட்டல் லிங்க்ஸில் நான் வந்து இது போடுறேன், ஒரு இப்படி போட்டுட்டு இப்போ அந்த வேரியபிள் நமக்கு போட்டுடலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான், டைம் டாட் ஸ்லிப் கொடுக்குறது ஆப்ஷனல் தான். நான் எது கொடுக்குறேன்னா கொஞ்சம் இம்ப்ளிசிட் வெயிட் எக்ஸ்பிளிசிட் வெயிட் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், பெஸ்ட் ப்ராக்டிஸ், அதுக்காக நான் டைம் டாட் ஸ்லிப் கொடுக்குறேன். நீங்கள் இது கொடுக்காமலே போகலாம், ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, டைம் டாட் ஸ்லிப் கொடுத்துருக்கப்புறம் ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் லிங்க் இன் லிங்க்ஸ், லிங்க் இன்ஸ். இந்த ஃபார் லூப்பை நான் எப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் பைத்தான் படித்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதை படிச்சுட்டு இதில் வாங்க. ஃபார் லூப்பில் ஃபார் லிங்க் இன் லிங்க்ஸ், நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணும்போது இன்டென்டேஷன் எரர் அடிக்கும். ஸோ நம்ம ஒரு 3 கேப் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, பைத்தானில் பொறுத்த வரைக்கும் இன்டென்டேஷன் எரர்ன்றது தவிர்க்க முடியாதது. அதனால் கரெக்டாக ஃபார் லிங்க் இன் லிங்க்ஸ் கீழே 2 கேப் விட்டு கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். href அப்படின்ற ஒரு வேரியபிளில் லிங்க் டாட் கெட், எதை கெட் பண்ண போகிறோம், ஆட்ரிபியூட்டை கெட் பண்ண போகிறோம். எந்த ஆட்ரிபியூட்டை, href அப்படின்ற ஆட்ரிபியூட்டை கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, href அப்படின்ற ஆட்ரிபியூட்டை கெட் பண்ண போகிறதுனால href அப்படின்னு எழுதிக்கிறேன். hrefனு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. இந்த href எழுதியாச்சா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நடக்கும்னா ஒரு ஃபார் லூப்பில் லிங்க் அப்படின்ற இதுக்குள்ளே லிங்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து தேடுங்க. ஒவ்வொரு வாட்டி தேடிட்டு அந்த hrefஐ மட்டும் அந்த கெட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வேலை நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த hrefஐ கெட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து என்ஷூர் பண்ணணும், இந்த href அதில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். அதுக்கு நம்ம இஃப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் இஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இஃப்பை யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து href இருந்தால் இப்படி பண்ணி href இல்லைனா இப்படி பண்ணுன்னு யூஸ் பண்ணலாம். இஃப் அப்படின்றது ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் அப்படின்ற உள்ளே போட்டு உள்ளே வந்து ட்ரையில் இஃபுக்குள்ளே நம்ம வந்து ட்ரை கேட்ச் அப்படின்ற இந்த எரர் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம href வந்து 404 இருந்தால் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். 400 கீழே இருந்தால் அது ஒன்றும் கிடையாது. 404 தான் நாட் ஃபவுண்ட், இது ஒரு சக்ஸஸ் கோட் கிடையாது இல்லையா. அதுக்காக இந்த ட்ரை அண்டு கேட்சை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற முதற்கொண்டு நான் இதில் டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்ற வேரியபிளில் மேலே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரெக்வஸ்ட் அப்படின்ற அந்த ரெக்வஸ்ட் டாட் கெட், எதை கெட் பண்ணுறேன், hrefஐ கெட் பண்ணுறேன். எப்படி hrefஐ கெட் பண்ணுறேன், href கமா டைம் அவுட் ஏன் கொடுக்கணும்னா டைம் அவுட் கொடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன்,
அந்த 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாது. பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் டைமை ஹேண்டில் பண்ணுறது தெரிஞ்சாலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. டைமை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் அந்த கோடை வந்து கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், எங்கேயும் வந்து பிரேக் ஆகுது. அதுக்காக இந்த இடத்துல நான் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்காக இந்த டைம் கொடுக்குறேன் அப்படின்ற முதற்கொண்டு சொல்லியிருக்கேன். புரியலனா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய டீச்சிங் மெத்தடை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள். ரெக்வஸ்ட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். ரெக்வஸ்ட் QUST கரெக்டாக ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இஃப் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நடந்தா அப்படின்றதுக்காக இஃப், இதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் கண்டிஷனில் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட். பாருங்கள், ஸ்டேட்டஸ் கோடுன்றது ஒரு ஆட்ரிபியூட். நம்ம ஸ்டேட்டஸ்ன்னு டைப் பண்ணாலே VS கோட் அதுவாக காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு தான் VS கோடை யூஸ் பண்ணுறது. இந்த VS கோடை என்ன சொல்கிறோம், எதுக்கு கீழே மேலே இருக்கணும், 400க்கு மேலே இருக்கணும். அதுக்காக கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 400. உங்களுக்கே தெரியும் 400 அப்படின்னா சக்ஸஸ் கோட். 400 மேலே எது வந்தாலும் 404 ஈஸியாக நாட் ஃபவுண்ட் வரும். அப்புறம் நிறைய கோடு இருக்குது. அந்த 404 வந்தாலே எனக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். நான் வந்து இது கொடுக்குறேன், ஆட்டோமேஷன் கோலை ரன் பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த 400 மேலே கொடுத்து ஒரு கோலன் கொடுக்கணும். இஃப் கொடுத்தா ஒரு கோலன் கொடுக்கணுங்க. அதுதான் இதோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை ஒழுங்காக இது பண்ணால் தான் நம்ம கோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கோடு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரிண்டில் இப்படி பிரிண்ட் பண்ணிடுன்னு சொல்கிறோம். ப்ரோக்கன் லிங்க் வந்து ஹெச்ஆஃப் ஸ்டேட்டஸ் கோடு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கோடை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்டோமேஷனில் கோடு எழுதுகிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த இஃப்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரை எழுதிருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம எக்ஸப்ட் எழுதானே ஆகணும். அந்த எக்ஸப்ட் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸப்டில் என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு நம்ம மேலே இம்போர்ட் பண்ணது தாங்க அது. அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன், இந்த எக்ஸப்ஷனை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷனை ஆஸ் எரராக நான் ஃபைண்ட் பண்ணு. அந்த எக்ஸப்ஷன் வந்து ரெக்வஸ்ட் இல்லைன்னா எனக்கு எரராக ஃபைண்ட் பண்ணி நான் வந்து காமெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த எரர் அசஸிங் முதற்கொண்டு அந்த எரரை வந்து ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனில் என்னென்னா 400 மேலே இருக்கிறதுலாம் எனக்கு வந்து சக்ஸஸ் கோடு கிடையாது, எரர் கோடு. அந்த எரர் கோடெலாம் பிகாஸ் அந்த 404 நாட் ஃபவுண்ட் அப்படி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த எரர் கோடை மட்டும் எனக்கு ஃபைன் பண்ணி எனக்கு அழகாக எனக்கு கொடு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதுதான் நான் கோடாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆட்டோமேஷன் கோடை தான் நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இந்த எரர் ஹேண்ட்லிங்கும் முடிச்சாச்சு. கடைசியாக டிரைவர் குவைட் பண்ணிக்கலாம். டிரைவர் குவைட் பண்ணாலும் அது குவைட் தான் ஆகும். ஆனாலும் குவைட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இந்த பெஸ்ட்டு ப்ராக்டிஸுக்காக தான் நான் டிரைவர் குவைட்டை யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம கோடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது இங்கே நம்ம 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அது போய் பிக் பண்ண டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேங்களா? அந்த டைம் ஏன் எடுக்குதுன்ற முதற்கொண்டு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்ம டைம் அவுட்டில் 5 செகண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 200 லிங்க் இருக்குன்னு வச்சுங்களேன், 200 லிங்க்லேயும் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். அப்போ ஒரு லிங்க்குக்கு 5 செகண்ட்ஸ்னால் 200 லிங்க்ஸ் 5 செகண்ட்ஸ் போட்டால் கண்டிப்பாக 3 மினிட்ஸ் மேலே ஆகும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த jQuery அப்படின்ற யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதில் எத்தனை HRF லிங்க் இருக்குன்னு முதல்ல ஃபைன் பண்ணும். அது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அந்த ஃபைன் பண்ணிவிட்டு அந்த HRF நம்ம கொடுத்த அந்த ஃபைனல் லிங்க்கில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ரோக்கனாக இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அந்த பிரிண்ட் ஸ்டேட்டஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் இதை நினச்சி பாருங்கள். இந்த ஆட்டோமேஷன் கோடை யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறாங்கன்னா அதில் எந்த வந்து ப்ரோக்கன் லிங்க்ஸாக இருக்குது, எது ஒர்க் ஆகலை, எது நாட் ஃபோன் வருது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இந்த செலினியம் வெப் டிரைவர் தான் யூஸ் ஆகுது. இதுக்காக நம்ம இதை ப்ராஜெக்டில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ப்ரோக்கன் லிங்க் எதுவுமே இல்லை அப்படின்ற இன்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த கோடை நம்ம ரன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரோக்கன் லிங்க் இல்லைனா நம்ம ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம் இல்லையா. நம்ம எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் எல்லா லிங்க்கையும் கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்போ 200 லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 200 லிங்க்கையும் நம்ம எப்படி கிளிக் பண்ணி பார்க்க முடியும்? அதுக்காக இதை நம்ம ரன் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபார் லூப்பில் என்ன நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார் லூப்பில் ஒன்று ஒன்றா அதுவே செக் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ டைம் அவுட் நான் 5 செகண்ட்ஸ் கொடுத்ததுனால லேட் ஆகுது. ஒவ்வொரு இதுவும் செக் பண்ணி இது ப்ரோக்கன் லிங்க்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்கு. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எத்தனை ப்ரோக்கன் லிங்க் அப்படின்றத நமக்கு காட்டும். அதோட ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கே நம்மளுக்கு வந்து பிக் பண்ணி கொண்டு வந்து கீழே கமெண்ட்டில் கொடுத்துரும். அந்த டெர்மினலில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த லிங்க்கை நம்ம ஏன் ப்ரோக்கன் லிங்காக இருக்குது அப்படின்றது டெவலப்பருக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த ப்ரோக்கன் லிங்க் ஸ்டேட்டஸை
கரெக்டான ஸ்டேட்டஸாக மாற்றுவாங்க. அந்த 404 கோட் ஏன் வருது அப்படின்றத ஏன் வருதுன்னு அனலைஸ் பண்ணி அதை வந்து பக்கை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது ஒர்க் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயங்க. ஏன்னா இது பண்ணுறது வந்து ஒரு மேனுவலால் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு 2 days 3 days ஆகும். இப்போ நம்ம அதை வந்து ஈஸி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நம்மளோட அவுட்புட் பாருங்கள். அந்த வெப்சைட்டில் 113 லிங்க் இருந்திருக்குங்க. டோட்டல் லிங்க்ஸ் 113. அதில் புரோக்கன் லிங்க் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 5 லிங்க் புரோக்கன் லிங்க் இருந்திருக்கு. உங்களுக்கே தெரியுது 5 லிங்க்கு புரோக்கன் லிங்க் இருந்திருக்கு. அதில் ஒன்று வந்து கிளிக்கே பண்ண முடியல, அந்த அந்த எரர் ஆக்சஸின்னு இருக்குது பாருங்கள், அது கிளிக்கே பண்ண முடியல. மீதிலாம் 404 எரர் வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க 404 எரர் வந்திருக்கு. இந்த 404 எரர்னா அந்த இதோ நாட் ஃபவுண்ட், அது உள்ளே போக முடியல. அப்போ அழகாக இந்த புரோக்கன் லிங்க்ஸை ஃபைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். புரோக்கன் லிங்க்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். செலினியம் வெப் டெவலப்பர் படிக்கிற எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். தேங்க்ஸ். ஹெல்ப் அதர்ஸ் with a smile.